வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்வேர் நிறுவனத்தில் என்னுடைய முதல் வருமானம் வங்கி கணக்குக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரிங்வேர் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், சார் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்தோடனே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எனக்கு நேற்று வந்தது. ஓகேங்களா? இதில் வந்து நான் ரெக்வஸ்ட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி நைட்டு கொடுத்துருந்தேன். 3 நாள் கழித்து எனக்கு பேமெண்ட் வந்தது. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு வாரம்னு சொன்னாங்க, ஆனால் 3 நாளில் எனக்கு பேமெண்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். மை இன்கமில் போய்ட்டு இந்த செலக்ட் இருக்கு இல்லையா, செலக்டில் போய்ட்டு விட்ராவல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று வந்து எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. இன்வேலிட் டேட்னு வருது. டேட் இன்னும் அப்ரூவ் மாறலை. ஓகேங்களா? எனக்கான பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது ஆல்ரெடி தெரியும், இந்த ஸ்ப்ரிங்வேர் நிறுவனத்தில் இருக்கணும் தெரியும். நம்ம வந்து A to Z மாலுக்கு தான் பேமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? A to Z மால்லேருந்து எனக்கு நேற்று தான் பேமெண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? நேற்று 4/1 நேற்று ஈவினிங் வந்து எனக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆச்சு. ஓகேங்களா? டேட் இதில் ஷோ ஆகுது பாருங்கள். 23/1/2025 நேற்று. ஓகேங்களா? பேமெண்ட் பக்காவாக வந்துருச்சு. நீங்கள் 150 ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சம்பாரிச்சிட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவாக பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 30,000 வருமானம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா 2வது லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா 2வது லெவலில் வந்து இந்த நிறுவனத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னுடைய மை ரேங்க் இருக்கு இல்லையா, அதில் போய் பார்த்தா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்ற கேட்டகரியை முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினர், நம்ம கீழே ஒரு 3% வரும்போது ட்ரெயினர்ன்ற போஸ்டிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அடுத்து வந்து பார்த்தா மேனேஜர். நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மேனேஜர் டீம் வரும்போது ஜோனல் மேனேஜர் வரும். இந்த ஜோனல் மேனேஜர் வரும்போது நமக்கு மாதம் 30,000 மாத ஊதியம் ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. அதான் பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு டைம் கிடையாது, ரெகுலராகவே மாத வருமானம் நமக்கு 30,000 கொடுக்குறாங்க. ஆனால் சில பேருக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது. சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா, அது எப்படி நம்ம விட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி இன்கம் இருக்கு இல்லையா, இந்த டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா வந்தால் நம்ம விட்ராவல் பண்ணிக்க முடியும். முதலீடு ஒரே ஒரு பேக்கேஜ் தான். நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் அடுத்த பேக்கேஜ் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. ஒரே ஒரு பேக்கேஜ் 150 ரூபா தான். ஓகேங்களா? இதில் டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக விட்ராவல் பண்ணி எடுக்க முடியும். 300 ரூபா வந்தால் லெவல் இன்கம் வந்து ஆல்ரெடி 300 ரூபா நான் கொடுத்தேன். விட்ராவல் கொடுத்தா நமக்கு 150 ரூபா தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து 600 ரூபா வரும்போது நமக்கு அதில் 300 ரூபா எடுத்துக்கும். ஓகேங்களா? இதில் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ விட்ராவல் கொடுக்குறோமோ அதில் பாதி தான் விட்ராவல் வரும், மீதி பாதி வந்து வேலெட்டில் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதில் விட்ராவல் கொடுக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா 300, 600, 1200 இப்படி தான் விட்ராவல் கொடுக்க முடியும். அதே போல் மந்த்லி இன்கம் இருக்கு இல்லையா, அந்த மந்த்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ராவல் பண்ண முடியாது. எப்போ பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜோனல் மேனேஜர் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரி முடித்தா மட்டும் தான் நம்ம விட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா இந்த பேமெண்ட் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? இல்லை நம்ம வந்து எல்லா பர்சனுமே எடுக்கக்கூடிய அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம், லெவல் இன்கம் வந்து நீங்கள் எல்லாமே விட்ராவல் பண்ணி எடுக்க முடியும் நம்ம எல்லாருமே. இந்த மந்த்லி இன்கம் வந்து இந்த லாஸ்ட் கேட்டகரி, அதாவது லாஸ்ட் ரேங்க் ஜோனல் மேனேஜர் இருக்கு இல்லையா, அதை முடித்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பேமெண்ட் எடுக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு நபருக்கும் இந்த 50 ரூபா ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்க மந்த்லி இன்கம்னா நமக்கு மாதம் 950 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் ஜாயின் பண்ணால் நம்ம டீமில் 4 லெவலில் யார் எங்கே ஜாயின் பண்ணாலும் நமக்கு 50 ரூபா ஆட் ஆகும். இது இல்லாமல் தான் இந்த மந்த்லி சேலரி 30,000 வரும். ப்ளஸ் இது இன்சென்டிவ் போல். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்னா, நம்ம வந்து ரெஃபரல் ஐடி ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அது ஷோ ஆகும். ஸ்பான்சர் ஐடி வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. நேம் கொடுக்குறீங்க, மொபைல் நம்பர், பின்கோடு எல்லாமே. இதில் என்ன கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, செலக்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேரளா டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்குலாம் நம்ம கம்பெனி வரல, ஆனால் மெம்பர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு தான் வராங்க. கம்பெனி க்ரோத் ஆகிட்டு இருக்குது. செலக்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர்ஸ்ன்ற மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து எதுவுமே இல்லை, ஸ்கிப் பண்ணுங்கள், ஐடி ரிஜிஸ்டர் ஆகுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஐடி ரிஜிஸ்டர் பண்ண நபர்களுக்கு யாரும் இந்த இஷ்யூ கிடையாது. இதுக்கு மேலே ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும் இந்த செலக்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பாலக்காடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். பாலக்காடில் தான் கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாலக்காடு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இனிமேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த செலக்ட் டிஸ்ட்ரிக்டில் அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர்ஸ்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் இது கொடுத்துட்டா கம்பெனி சைட்லேருந்து ஒரு யூசர் ஐடி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி இன்கம் வந்து ஆட் ஆகலை.
கம்பெனியில் அப்டேஷன் போயிட்டுருக்கிறதால இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேலே அந்த டெய்லி இன்கம் வந்து ஆட் ஆகுன்றாங்க. டெய்லி இன்கம் நம்ம இப்படி தான் செக் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ₹2 வரும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ₹9 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா, சப்போஸ் இந்த ஆட் ஆகாத அமௌண்ட் எல்லாமே சேர்த்து 25ஆம் தேதி வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வேலெட்டில் போய் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியலன்றீங்க. இதுதான் நீங்கள் டெய்லி இன்கம், லெவல் இன்கம், மந்த்லி இன்கம் எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். விட்ராவல் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து லேட்டானாலும் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா மெம்பர்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் விட்ராவல் ஸ்லோவாக தான் ஆகும். இப்போ எந்த ஒரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்கன்னா அன்றைக்கே கொடுத்த பேமெண்ட் அன்றைக்கே வந்துடும். இதில் கொஞ்சம் மெம்பர்ஸ் கூட அவங்க சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே பேமெண்ட் வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு பேமெண்ட் வந்துச்சு. ஓகேங்களா, பேமெண்ட் பக்காவாக வந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஒரு ½ ஹவர்க்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்து ஆக்டிவேஷன் வேலெட்டில் ஆட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்க வேண்டியதான். இதில் இன்னும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டிவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 டிஜிட் பாஸ்வேர்ட் போட்டு செட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு 4 நம்பர் போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும், நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மேற்கொண்டு ஏதாவது டவுட் தான் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.